ஐபிஎல் 4 அணிகளும் தெரிவாகிவிட்டன. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு மாதிரியாக இறுதியில் போராடி இப்பொழுது 4வது அணியாக உள்ளே வந்திருக்கின்றது. முதலாவது அணியாக உள்ளே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் அதிகமான வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டவர்கள், ஆக்ரோஷமாக துடுப்பெடுத்தாடி அதே போன்று பந்து வீச்சும் அபாரமாக இருந்தது. இதன் காரணமாக வெற்றிகளை அள்ளி குவித்துக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் பின்னர் தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்ததன் காரணமாக அவர்களால் வெற்றிகளை பெற முடியாமல் போனது. ஆனால் இன்று மும்பை இந்தியன்ஸ் அணியோடு அபாரமான வெற்றி ஒன்றினை பதிவு செய்து இப்பொழுது அவர்கள் அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். 30 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் ஜெய்ஸ்வால் 27 ஓட்டங்கள், இன்றைய தினம் சூரியவன்சி 4 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. துருவ் ஜுரேல் 26 பந்துகளில் 38 ஓட்டங்கள், ரயான் பராக் 8 ஓவர் 14 ஓட்டங்கள், 15 பந்துகளில் தஷோன் சானுக்கு 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். டெனோவன் ஃப்ரைரியா 15 பந்துகளில் 18 ஓட்டங்கள், 15 பந்துகளில் ஜொஃப்ரா ஆர்ச்சர் 32 ஓட்டங்கள், ரவீந்தர் ஜடேஜா இம்பாக்ட் பிளேயராக இறுதி நேரத்தில் களமிறக்கப்பட்டார். 11 பந்துகளில் 19 ஓட்டங்கள், ஆட்டமிழக்காமல் நன்ட்ரே பேகர் 3 பந்துகளில் 10 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். எனவே சகலரும் ஓட்டங்களை அள்ளி குவிக்க இந்த ஓட்ட எண்ணிக்கையினை பெறக்கூடியதாக அமைந்தது. ஆனால் போராட்டமாகவே அமைந்தது. தீபக் சஹால் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். வில் ஜாக்ஸ், கசன்ஃபர் மற்றும் கோபின் போச் ஆகியோர் ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். ஷர்துல் தாகூர் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். ஜஸ்பிரீத் பும்ரா இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பாக விளையாடி இருக்கவில்லை. சூரியகுமார் யாதவ் இந்திய அணியின் தலைவர் இந்த இறுதிப் போட்டியில் தன்னுடைய 2வது அரைச்சதத்தினை பூர்த்தி செய்திருக்கின்றார். ஐபிஎல் என்றால் சூர்யா என்ற ஒரு காலம் இருந்தது, இப்பொழுது அதெல்லாம் மறந்து போய்விட்டது. ரோஹித் சர்மா ஓட்டமதையும் பெறாத நிலையில் ஆட்டமிழந்தார். ரயான் ரெக்கில்டன் 12 ஓட்டங்கள், சூரியகுமார் யாதவ் 42 பந்துகளில் 60 ஓட்டங்கள், 18 பந்துகளில் வில் ஜாக்ஸ் 33 ஓட்டங்களையும், 15 பந்துகளில் ஹார்திக் பாண்டியா 34 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் 175 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. 9 விக்கெட்டுகளை இழந்து ஜொஃப்ரா ஆர்ச்சரின் பந்து வீச்சு, இந்த அபாரமான பந்து வீச்சு தான் மிக முக்கியமாக வெற்றிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கை கொடுத்தது. 4 ஓவர் 17 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகள். நன்ட்ரே பேகர் 4 ஓவர் 43 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். பிரிஜேஷ் சர்மா 4 ஓவர் 26 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். ஜஷ்ராஜ் புஞ்சா 4 ஓவர் 44 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். தஷோன் சானுகே 2 ஓவர் பந்து வீசியிருந்தார், 21 ஓட்டங்களை வழங்கியிருந்தார். இப்பொழுது உங்களுக்கு புள்ளிப்பட்டியல் எல்லாம் முக்கியமான விடயம் இல்லை என்பது தெரியும். எதிர்பார்ப்போடு காத்திருந்த பஞ்சாப் கிங்ஸும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றுக் கொள்வோம், அடுத்த சுற்று வாய்ப்பினை எப்படியாவது பிடித்துக் கொள்வோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் வாய்ப்பும் இழக்கப்பட்டிருக்கின்றது. ராஜஸ்தான் இப்பொழுது உள்ளே சென்றிருக்கின்றது. ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முதல் 3 இடங்களை பெற்றுக் கொண்ட அணிகள் 18 புள்ளிகள். ஓட்ட நிகர சராசரி வேகத்தின் அடிப்படையில் 1, 2, 3 தரப்படுத்தப்பட்டது. 4வது இடம் 14 போட்டிகளில் 16 புள்ளிகள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கிடைத்திருக்கின்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணி 5வது இடத்தோடு நிறைவு செய்கின்றது என்றே சொல்லலாம். கேகேஆர் 5வது இடத்துக்கு வருவது கஷ்டமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வெளியேற்றப்பட்டிருக்கின்றது, சிஎஸ்கே வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. மும்பை இந்தியன்ஸ் 8 புள்ளிகளோடும், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 10 புள்ளிகளோடும், மெனிகோம் 8 புள்ளிகளோடு 10வது இடத்திலும் நிறைவு செய்து கொள்கின்றார்கள். ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், இந்த ஓர்டரில், இந்த ஒழுங்கில் இம்முறை ஐபிஎல் நிறைவுக்கு வருகின்றது என்று நம்புகின்றோம். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது போட்டி நடைபெறப் போகின்றது. பிளே ஆஃப் போட்டியாக நடைபெறப் போகின்றது. அதற்கு அடுத்த நாள் புதன்கிழமை எலிமினேட்டர் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. எந்த அணி முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு தெரிவாக போகின்றது, அடுத்த அணியாக வெளியேறப் போகின்ற அணி எது, செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் வரை போட்டிகளுக்காக காத்திருப்போம்.